நம்ம ரோஹிணி தேட்டருக்கு தான் வந்துருக்கிறேன். ஸோ பிரசாந்த் ஃபஸ்ட்டு படம் வந்து 50வது படம் ஆகி கொடுத்து தனுஷ் எப்படி எடுத்துக்கிறாரோ அதேமாரி இவரு தான் 50வது படம். ஸோ யார் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தியாகராஜன், அவங்க அப்பா தான் அது. ஸோ பிரசாந்தோட அப்பா. ஸோ பையனுக்கு வந்து கொஞ்சம் கதை வந்து பெட்டராக கொடுத்துருக்கலான்னு தோணுது. ஸோ இவர் வந்து படம் எடுக்கிற டைரக்ஷன் எடுக்கிறன்ற பேரில் வந்து எப்படின்னாக்கா இவருன்னா அந்த அர்த்தம் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போயிடுறாரு அவர். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பிரசாந்த் வருவார் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்போட பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து பிரசாந்தும் வந்து விஜய் சாரை போய் பார்க்குறாங்க. ஆனால் இந்த படம் வந்து 50வது படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தியாகராஜன் சார் எழுதுறது பதிலாக வேறு யாருன்னா கொடுத்துருந்தா கூட நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த கண்ணு ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ. சரி எப்படி போகிறப்ப கூட ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கண்ணு பார்த்தேன். படம் எப்படி இருக்குது? படம் வந்து ஒரு நல்ல சீரியல். நீங்கள் சீரியல் உண்டான எல்லா கண்டென்ட்டும் இதில் இருக்குது. நல்ல சீரியலு நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இது பிரசாந்தோட ஆக்டிங் சீரியலில் கூட தான் ஆக்டிங் பண்ணுவாங்க. அதே தானே இருக்குது. ஒரு கூஸ் பம்ப்ஸு வைப்பு எதுவுமே இல்லையா பத்தில். அதை நீங்கள் சீரியலே பார்த்துட்டு போகலாமா, இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு நம்ம தான் இருக்குது. ஆனால் இது வந்து தெலுங்கில் வந்து மெகா ஹிட். இந்த படம் தெலுங்கு பிரசாந்த் நடிச்சாரா? யார் டேரக்ட் பண்ணாரா? இல்லை. இப்போ நான் பார்த்து தமிழ் படத்தில் சொல்கிறேன். படம் வந்து சீரியல் தான். ஆமாம், பார்த்தீங்கன்னா அதில் யோகி பாபு சாராக இருக்கிறாரு, ஊர்வசி மேடமும் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருந்தும் சமுத்திரகாணி சார், கார்த்தி இவ்வளோ பேர் இருந்து கூட அந்த படத்தை ஏன் இவ்வளோ தூரம் சொதப்புனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஹிந்தி படம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து தெலுங்கு, அதே வந்து மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஆனால் மலையாளத்தில் சொதப்புனா கூட சரி ஓகே முடிஞ்சு போச்சு. ஆனால் தியாகராஜன் சார் வந்து அவர் பையனை வந்து தூக்கி விடுற மாதிரி தெரியல எனக்கு பார்த்தாக்கா. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தில் முழுக்க வந்து பிரசாந்த் சாரை வந்து இறக்கி விடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு உண்மையிலே. என்ன எதிர்பார்த்து போனாங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு பிரசாந்த் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப நாள் வச்சு நடிக்கிறாரு, கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கூஸ் பம்ப்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்தேன். கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க போல எதிர்பார்த்தேன். சாங்ஸும் இல்லை. ஒரு சாங் தான், லாஸ்ட் சாங் தான் கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பாட்டு மட்டும் தான், மற்றபடி உள்ள பாட்டே கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக படத்தையும் முடிச்சிட்டாங்க. நான் அப்படி அதான் சொல்லேன், ஒரு நல்ல சீரியல் போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து தேட்டர் வந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்த கிடையாது. படத்தில் காமெடி இல்லையா? காமெடியும் இல்லை. யோகி பாபு காமெடியே பண்ணல, சிரிப்பே வரல. கவுண்டர் கொடுது, அது சிரிப்பு வரல. அந்த மாதிரி தான் இருக்குது. உனக்கு சிரிப்பு வரும், காமெடினா சிரிப்பு வரணும். வடிவேல் காமெடி பார்த்துக்கிட்டீங்களா? வடிவேல் விவேக் காமெடி பார்த்துக்கிட்டீங்களா? கவுண்டமணி செந்தில் பார்த்துக்கிங்களா? அதை தவிர வேறு யாரும் காமெடி பண்ணா? சந்தானம் ஒரு 2 படத்தில் காமெடி பண்ணுவார், அவள் தான். அதோட வந்து காமெடியாக அழிஞ்சிச்சு. எப்போனா தான் காமெடி வந்து வருது, அது யார் மூலியமாக அதெல்லாம் தெரியாது. அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் இல்லை. பிரசாந்தோட ஆக்டிங் பிடிக்கல, இல்லை அவங்க அப்பா டைரக்ஷன் பிடிக்கலையா? அதாவது இதில் அதான் சொல்ல வரேன், பிரசாந்தோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, அவங்க அப்பாவோட டேரக்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் வந்து படம் பூமர் மாதிரி இருக்குது. அது அதான் சொல்கிறேன், அது அவர் தப்பு கிடையாது. அது அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம இப்போ பார்க்கும்போது அது வைப்பு கொடுக்கும். அது நீ படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துடலாம். உனக்கு வைப்பு தரலாம், அது படம் பிடிக்காதுல்ல உனக்கு. அந்த மாதிரி இருக்குது. படம்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ப்ரோ. உனக்கு அந்த ஃபீலிங் ஒட்டலைன்னா படம் பிடிக்காது ப்ரோ. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக வந்து பிரசாந்த் சாரை வந்து எப்படின்னாக்கா இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, பிரசாந்த் சாரை வந்து மொத்தமாக இழுத்து மூடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா தியாகராஜன் சார் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா, ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து கண்ணு தெரியாத மாரி வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள் அந்த படம்? அதில் வந்து மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும், பாட்டும் நல்லாயிருக்கும், உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இது இவர் என்னன்றனா நடிப்புலாம் சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து இப்போ பிரசாந்த் சாரும் வந்து இவரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்ரான் மேடமும் பண்ணியிருப்பாங்க, நிறைய படம் பண்ணியிருப்பாங்க, 6-7 படம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இது 8வது படமாக கூட இருக்கலாம். ஸோ நல்ல கொஞ்சம் பெனிஃபிட்டாக அவர் பண்ணியிருக்கலான்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த கண்ணு தெரியாத வந்து இந்த கான்செப்டை எதுக்கு யோசிச்சு அவங்க எடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ பையனை வந்து எப்படி மாசாக காட்டணுமோ அந்த மாசின்னு அதில் காட்டல அவர். உண்மையிலே டைரக்ஷன் பண்ணது அவர் காட்டி வேலை பையனுக்கு. எல்லாருமே வந்து ஓல்டு பீஸு, எல்லாருமே ஓல்டு பீஸு. ஓல்டாக தான் இது படம் பார்க்கறதுக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. வைப் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. பழைய படம் பார்க்குற மாதிரி, ஆதி காலத்து படம் பார்க்குற மாதிரி இது எனக்கு. சமுத்திரகனியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரு தான் ஆக்டிங் சொல்ல வேணும், எல்லா படத்திலும் நல்லா தான் பண்ணுவார். அதே மாதிரி தான் நார்மலாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அங்கங்கே காமெடி பண்ணுவார். யோகி பாபு காமெடி பண்ணல, சமுத்திரகனி காமெடி பண்ணிக்கிறாரு. சமுத்திரகனி காமெடி பண்ணிடுறாரு. அங்கங்கே சிரிப்பு வரும் அவருக்கு பார்த்து. படத்தில் சீரியல் சொல்கிறீங்க, அந்த சீரியல் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து வந்து அதான், நீ பிளைண்டாக இருந்தால் கூட நல்லவனாகவே இருந்தனா உனக்கு வந்து நல்லது தான் ஆட்டோமேட்டிக் நடக்கும். இது நல்ல கருத்து தான், நான் இல்லைலாம் சொல்ல. படமாக நல்லா தான் இருக்குது. பட் அதான் சொன்னேன், ஒரு பழைய படம் வந்து பார்த்தா அப்படி இருக்கும். நீ ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தா அப்படி இருக்கும், ஆதி காலத்து படம். அதுதான் இப்போ பார்த்தா மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு நல்ல படம், படத்தில் குறை சொல்ல முடியாது. ஆனால் இது அவுடேட்டட் படம், அதுதான் ஒரு குறை. நீங்கள் படம்லாம் நல்லா குத்துட்டீங்க, ஆனால் ஒரு அவுடேட்டடாக குத்துட்டீங்க, அதுதான் ஒரு படம். ஒரு அப்டேட் ஆகலை படம், அதுதான் மேட்டர். முழுக்க வந்து படம் வந்து ரொம்ப சொதப்பலாக எடுத்துக்கிறேன் உண்மையிலே. எனக்கு என்ன ஒரு அர்த்தம்னாக்கா,
படத்தில் வந்து யோகி பாபு சாரும் இருக்கிறாரு, மேடமும் இருக்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எதுக்கு ஒரு காமெடி கொடுக்கல, எதுவுமே எதுவுமே கிடையாது சுத்தமாகவே. பஞ்சு பேசி என்ன பண்ண போகிறோம் இந்த காலத்தில்? பஞ்சு பேச ஒன்றுமே கிடையாது, காமெடியே இல்லை அதில். பிரசாந்த் குண்டா இருக்குதுனால அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் ஓகே தான். படத்துக்கு தேவையான சீன்லாம் கொடுத்துரு கேரக்டர்ல தான் இருக்குது. அந்த உடம்புனால வந்து பிரசாந்தோட உடம்புனால படம் அஃபெக்ட் ஆகலை, கதைனால அஃபெக்ட் ஆகலை. பழைய அந்த என்ன சொல்லுது, அந்த வைப்பு சொல்லுவாங்கள்ல, பழைய வைப்புனால தான் படம் அஃபெக்ட் ஆகுது எனக்கு. நீ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும். கதனால தான் இருக்குது, த்ரில்லிங்காக தான் போகுது, ஹாரராகவும் போகுது. நீ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருந்தா படம் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு காமெடிக்கு என்ன வேணும்? சரி, ஊர்வசி மேடம் காமெடி தான், சரிங்களா, ஹீரோவும் பண்ணிக்கிறேன், ஹீரோனியாவும் பண்ணிக்கிறாங்க, காமெடியாகவும் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. அவங்களுக்கும் அதில் ஒரு கதாபாத்திரமும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. பஞ்சு பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது, சரிங்களா. அதேமாரி சிம்ரா மேடமுக்கு வந்து போலீஸ் கெட்டப்பு, சமுத்திரகனி சாருக்கும் போலீஸ் கெட்டப்பு, சரிங்களா. இதில் வனிதா மேடம் நல்லா பெட்டராக கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. அதுக்கு எதுக்கு கம்பேக் எதுக்கு கொடுக்கணும் அவருக்கு? நான் கேட்குறேன் பிரசாந்த் சாருக்கு. இந்த படத்தில் கம்பேக்கே கொடுக்க தேவையா? பைல்வான் என்ன சொன்னார்? சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா கம்பேக் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது என்னவோ கண்ணு தெரியாத ஒருத்தன் வந்து பண்ணிட்டு எப்படி போனா இருக்குது அதேமாரி தான். அதில் பிரசாந்த் சார் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. சும்மா வந்தோம் ஒரு படத்தை பார்த்தோன்ற போகிற ஃபீல் தான் இருக்குது உண்மையிலே. பியானோ ப்ரோ, பியானோ எல்லாம் யார் ஆதி காலத்து வாசிப்பானுங்க? இந்த வீணா பியானோ ஆதி காலத்து வாசிக்கிற மியூசிக். நீ ட்ரம்ஸ் வச்சா தான் இந்த காலத்தில் நல்லாயிருக்கும். பியானோலாம் பியானிஸ்ட்ன்றதெல்லாம் பழைய கதை. அதனாலேயே இந்த படம் வந்து கொஞ்சம் வைப் இல்லாமல் டவுனாக தான் இருக்குது. அதுதான் என்ன இது சொல்கிற அளவுக்குலாம் இல்லைண்ணா, புரியுதுங்களா. மியூசிக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா, எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கே இல்லை. அந்த மியூசிக் எஃபெக்ட் போட்டிருந்தாலும் படம் ஹிட் ஆகிருக்கும், புரியுதுங்களா. உண்மையிலே 50வது படம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா பண்ணாமலே வேறு யாருன்னா பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது எனக்கு உண்மையிலே. ஏன்னா அவங்க பையனை வந்து ஒரு தூக்கி விடுவான்னு பார்த்தா இறக்கி விடுறாரு அவர், புரியுதுங்களா. இப்போ விஜய் சேதுபதி எத்தா கூட குண்டா தான் இருக்கிறாரு, சரிங்களா. அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. நடிப்பை கொண்டுட்டு வரணும், சரிங்களா. அவர் நடிக்க தெரியாதெல்லாம் சொல்ல நல்லா பண்ணியிருக்கிறாரு, சரிங்களா. கொஞ்சம் பார்த்து யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா தான் கரெக்டாக கொடுத்துருக்கணும், இந்த லெவல் பண்ணணும்ப்பா, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா. எல்லா கதாபாத்திரத்தையும் சொதிப்புட்டா என்ன இருக்குது அதில்? மியூசிக்கும் சரி கிடையாது, சரிங்களா. காமெடிக்கு யோகி பாபா வச்சுக்கிறீங்க, ஊர்வசி மேடம் வச்சுக்கிறீங்க, அது ஒன்றுமே எஃபெக்டே போடலையே நீங்கள், எஃபெக்டே கிடையாது அதில். ஃபைட்டு ஆக்ஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் அது இருந்தாலும் என்னன்னா பழைய காலத்து கதையே எடுத்துருந்தா என்னன்னா இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லையாண்ணா அதில். இதுதான் படம் சிட்டிலே இப்படி தான் இருக்குது, வைப் இல்லாமல் தான் இருக்குது. அதான் ப்ரோ, பிரசாந்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் பிளைண்டாகவே காட்டினாங்க. உங்களுக்கு மாஸ் சீன்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ராயனில் காட்டினாங்க, உங்களுக்கு தேவையான இடத்துல மாஸ் சீன் கொடுத்தாங்கல்ல, அதுவும் நார்மல் ஸ்டோரி தான். உங்களுக்கு தேவையான இடத்துல மாஸ் சீன் கொடுத்து சூப்பராக திரும்பிட்டாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதில் கிடையாது. வைப்பு கிடையாது, வைப்பு கூஸ் பம்ப்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு நார்மலாகவே ஆகிட்டானு, ஒரு ஆளாவே மதியில் பிரசாந்த் அந்த மாதிரி ஆகிட்டானுங்க. தெலுங்கு படம் மாதிரி தெலுங்கு படத்தோட கிராண்டாக காட்டுவானுங்கள, ஒரு ஹீரோனா கெத்தாக காட்டுவானுங்கள. இதில் அப்படியே பிரசாந்த் ஒரு ஆளாவே மதியில். இப்போ நீ ரோட்டில் ஒரு கண்ணு தெரியாதவர் போனால் எப்படி இருக்கும்? அவரை கூட்டம் வந்து நடிக்க வச்சா அப்படிலாம் என்னென்ன பண்ணுவாரோ அதை வச்சு பார்த்து முடிச்சாங்க. அவ்வளோதான்.